அவங்க ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு கேமுக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த கேம் விளையாடி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் அவங்கள நம்பி 30,000 போட்டேன். அது அப்படியே டோட்டலாக லாஸ் ஆச்சு எனக்கு. அது ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. பெய்ட் ப்ரொமோஷன் அதில் ஏதாவது போட்டிருந்தாங்களா? அது எதுவும் சொல்ல சார் என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க, நான் சரின்னு போட்டேன். நான் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டேன். நான் எல்லாமே பார்ட்டர் ப்ரொமோஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். பெய்ட் இல்ல பண்ணி அவர் தான். உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் அந்த 30,000 ரூபாய் போட்டாராம். ஓகே. போட்ட காசு போட்டது தான். அதுக்கப்புறம் அது இன்னும் வரலைங்கிறாரு. அது உண்மையா? அது உண்மைதான். அவர் காசு இன்னைக்கு போயிடுச்சு. ம். அதுக்கு நீங்க போட்ட வீடியோ தான் காரணம். அப்ப அந்த காசு திருப்பி கொடுத்துறீங்களா இன்னைக்கு? இல்ல. ஆனா நான் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணலையே, நான் பார்ட்டர் தான் பண்ணேனே. இருந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணீங்களா இல்லையா? பண்ணேன். பார்ட்டர் ப்ரொமோஷன் தான் பண்ணேன். நான் பெய்ட் ப்ரொமோஷன் அதுக்கு என்ன பண்ணவே இல்ல. அர்த்தம் சொல்லுங்கம்மா. பார்ட்டர்னா பெய்ட் இல்லாம பண்றது தான் பார்ட்டர். அவர்கிட்ட நீங்க காசு வாங்குனீங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. இவர் காசு இப்ப போச்சுல, அதுக்கு நீங்க போட்ட வீடியோ தானே காரணம். ஆமா. அப்ப அதுக்கு நீங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அவரை பத்தி சரியா நீங்க விசாரிக்காம அவரு காசும் வாங்கல. அப்ப அவர் சொல்றது எப்படி உண்மை நம்பி நீங்க போட்டீங்க அந்த வீடியோவை?